ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம போன கிளாஸில் வந்து டூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறன்றதை பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் லேயர்ன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். சரியா? லேயர்ண்டா என்னன்னு பாருங்கள். இப்போது ஃபோட்டோஷாப்பில் வந்து பேசிக் கன்செப்டே வந்து இந்த லேயர்ஸ் தான். இந்த லேயர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம். அதாவது இந்த லேயர்ன்ற விஷயம், லேயர்ண்டா என்னென்னு உங்களுக்கு தெரியும். லேயர்ஸ்னா படைகள், ஒவ்வொரு படை, அதாவது படைன்னு உங்களுக்கு விளங்கு தானே. இப்போது வளிமண்டலத்தில் ஓஷோன் படை இருக்குது, மாறன் மண்டலம் வந்து இந்த மண்டலம், அதாவது ஒவ்வொரு படையாக போகிறது வந்து லேயர்ஸுங்கிறது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இதை ஒரு சுவர்ன்னு எடுத்துக்கலுங்க. இந்த இருக்கிறத இந்த லேயர் 1ன்றதை ஒரு சுவராக எடுத்துக்கலுங்க. அப்போ இந்த சுவருக்கு அடுத்ததாக அதில் இன்னொரு சுவர். அப்போ இது லேயர் 2. அதுக்கு மேலே இன்னொரு சுவரோ ஏதோ ஒரு பலகையோ ஏதோ ஒன்று இப்படி ஒவ்வொரு படையாக அடுக்கி போகிறீங்க. லேயர் 3, லேயர் 4, லேயர் 5. இதுதான் லேயர்ன்ற கன்செப்ட். இப்போ இந்த லேயர்ன்ற இந்த ஆர்டர் படி தான் ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒவ்வொன்றும் வேலை செய்ய போகிறோம். சரியா? அப்போ இங்கே லேயர்ஸ்ன்றது முக்கியமான விஷயம். லேயர்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா விளங்க. இப்போ ஒவ்வொரு படையாக கற்பனை பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் இதுக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போது 5 லேயர்ஸ் இருக்குது. 5 லேயரும் 5 வகையான 5 டைப்பான லேயர்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் லேயர், அதுக்கு மேலே இன்னொரு படை, அதுக்கு மேலே இன்னொரு படை, அதுக்கு மேலே இன்னொரு படை, இதுதான் லேயர்ன்ற இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ இதில் வந்து இது ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து இதில் ஒரு 6 வகையான வந்து டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. எப்படின்னா பாருங்கள், லேயர் பேனல்ன்றது இந்த இருக்குது. சரியா? இதுதான் லேயர் பேனல். இது உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் விண்டோக்குள்ளே போய் லேயர்ஸ்ன்னு இருக்கும். இந்த லேயர்ஸ் F7 ஷார்ட்கட் கீ. அப்போ லேயர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? இந்த பாருங்கள் லேயர்ஸ். ஓகே, இப்போ லேயர்ஸ்ன்ற இந்த பேனலை நல்லா பாருங்கள். இதில் வந்து எத்தனை படைகள் இருந்துச்சு, அதாவது எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டுக்கு வந்து முதலாவதாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் லேயர். பாருங்கள், இந்த ஒயிட் கலர் போய் வருது. அதாவது இந்த ஒயிட், இந்த பேக்ரவுண்ட்ன்றது இதில் உள்ள முதலாவது, அதாவது இந்த லேயர் 1ன்றது இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலை. அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், ரெக்டாங்கிள் 1ன்றது இந்த ஒரேஞ்ச் கலர். இந்த ஒரேஞ்ச் கலர் இந்த சர்க்கிள் தான் வந்து லேயர் 2. இங்கே இருக்கிற லேயர் 2 தான் இந்த ஒரேஞ்ச் கலர் ஷேப். அப்போ பாருங்கள், 2வது இடத்துல இருக்குது. நேம் வேறதாக இருந்தாலும் பேக்ரவுண்ட், அதுக்கு அடுத்ததாக வந்து லேயர் 2 இருக்குது. அடுத்தது லேயர் 3. லேயர் 3ன்றது இந்த சர்க்கிள். இந்த சர்க்கிள் பாருங்கள், இந்த லேயர் 3 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ லேயர் 3. அப்போ லேயர் 4, இந்த பொலிகன் டூல் வந்து இந்த பொலிகன் இந்த ஷேப் வந்து லேயர் 4 இருக்கும். 1 2 3 4. சரியா? இப்போ அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்ட் லேயர். இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து லோரம் இப்சம்ன்ற இந்த டெக்ஸ்ட் லேயர் லேயர் 5. இது வந்து லேயர் 6. இந்த இமேஜ் ஃபைல் வந்து லேயர் 6. இந்த இமேஜ் வந்து லேயர் 7. அப்போ மொத்தமாக 7 லேயர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த 7 லேயர் வந்து என்ன டைப்புன்னு பாருங்கள். இந்த ஷேப் லேயர் 3 வந்து என்ன டைப்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷேப் சிம்பிள்னு இருக்குது. அதாவது இங்கே நம்ம ஏற்கனவே டூல்ஸில் பார்த்தோம் இந்த ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸை வச்சு அடுத்தது நாம் ஏற்கனவே பென் டூலை பற்றி பார்த்தோம். பென் டூலில் ஷேப் எப்படி கீறண்டு. அப்போ இந்த ஷேப் லேயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஐக்கானில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன நினைக்கணும்? அது ஷேப் லேயர். அப்போது இது ஒரு டைப் லேயர். சரியா? ஒரு வகையான இது ஒரு லேயர். அடுத்த டைப் லேயர் என்ன? டெக்ஸ்ட் லேயர். இங்கே பாருங்கள், இந்த T ஐக்கன் இருந்தால் அது ஒரு டெக்ஸ்ட் லேயர். அப்போது அடுத்ததாக இருக்கிற டைப் ஆஃப் லேயர் டெக்ஸ்ட் லேயர். அதுக்கு அடுத்ததாக வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை வந்து அட்வான்ஸ்டாக நம்ம பின்னால் பார்ப்போம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஐக்கன் இருந்தால் நம்மளுக்கு அது ஒரு இமேஜ் லேயர். அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஐக்கன் இருந்தால் தான் இமேஜ் லேயர்னு அர்த்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இப்போது ஷேப் லேயர் டிஃப்ரெண்ட் விளங்கும், டெக்ஸ்ட் லேயர் டிஃப்ரெண்ட் விளங்கும். அப்போ இது போல் தான் இமேஜ் லேயர். இமேஜ் லேயர்ஸ்னால் இங்கே
அது இமேஜ் லேயர்ன்றது காமனான ஒரு லேயர் தான் சரியா. அப்போ இது வந்து யூனிக்காக ஒரு டெக்ஸ்ட் டைப் லேயர், இது யூனிக்காக ஷேப் டைப் லேயர். ஆனால் இது வந்து காமனாக லேயர்ஸ் தான், காமனாக லேயர். அப்போ நம்ம இந்த ஷேப் லேயருக்கு இந்த ஒரேஞ்ச் பாருங்கள், இந்த 2வது லேயர், இந்த லேயரை நாம் இப்படி காமனான லேயராக மாற்றலாம். எப்படின்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி ரெஸ்டரைஸ்ட் லேயர் பாருங்கள். இப்போது இந்த டைப்புக்கு வந்திருக்கா. இப்போ இந்த லேயரை நான் ரைட் கிளிக் பண்ணி ரெஸ்டரைஸ் லேயர் கொடுக்குறேன் சரியா. ரெஸ்டரைஸ் லேயர் கொடுத்தோடனே இந்த லேயரையும் அதாவது லேயர் நம்பர் நான் டைப் பண்ணுறேன், லேயர் நம்பர் 2, இது வந்து லேயர் நம்பர் 6. லேயர் நம்பர் 2வையும் லேயர் நம்பர் 6ஐயும் பாருங்கள், ஒரு டைப்பாக இருக்கா இல்லையா. அதாவது டிரான்ஸ்பரன்சியான ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் காட்டுது. அதே மாதிரி 6லேயும் அதே மாதிரி தான், டிரான்ஸ்பரன்சியான ஒரு பேக்ரவுண்டில் அந்த இமேஜை மட்டும் காட்டுது. அப்போது இது லேயர் 2 அண்ட் லேயர் 6. அப்போ இது வந்து காமன் டைப் லேயர். ஆனால் இது ஷேப் டைப்பில் இருக்குது. அப்போ இதை நம்ம காமன் டைப் லேயருக்கு கன்வெர்ட் பண்ணலை. இப்போ காமன் டைப் லேயருக்கும் ஷேப் லேயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்ப்போம். அதாவது இப்போ டெக்ஸ்ட் லேயர்னு தான் இருக்குது பாருங்கள். டெக்ஸ்ட் லேயர்ன்றது இந்த வச்சு டெக்ஸ்ட். அப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலங்க. இங்கே கேரக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெக்ஸ்ட் லேயரில் கேரக்டர் எடிட்டர் பார்த்தோம். அப்போ இந்த கேரக்டர்ஸை வந்து இந்த டெக்ஸ்ட் லேயர் ஒரு டெக்ஸ்ட் டைப் லேயர். அப்போ இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு கேரக்டர் எடிட்டர் ஒன்று வரும், இங்கே இந்த விண்டோ வரும் சரியா. இப்போ பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் தேவையில்லாலும் ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், என்னாலும் செஞ்சு கொள்ளலாம் சரியா. சைஸை மாற்றலாம், கலர்ஸை மாற்றலாம், என்னென்னாலும் செய்யலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா, அதாவது இந்த லேயர் 2 மாதிரி கன்வெர்ட் பண்ணினீங்களா இருந்தால் இதை நீங்கள் எடிட் பண்ணிடலாம் சரியா. பாருங்கள், உதாரணமாக இதை வந்து நான் ராஸ்டரைஸ் லேயர் பண்ணுறேன், ராஸ்டரைஸ் டைப் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே டிரான்ஸ்பரன்ஸ் பேக்ரவுண்டில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற இதே டைப்புக்கு வந்துட்டு இந்த லோரம் இப்சம். அப்போ இந்த லோரம் இப்சம் இப்போ பாருங்கள், கேரக்டர் எடிட்டருக்குள்ளே போய் எடிட் பண்ணால் மாறுமா? மாறாது. ஏன்னு சொன்னால் இது வந்து இப்போது டெக்ஸ்ட் டைப் லேயர் இல்லை, எடிட்டபிள் லேயர் இல்லை. இது வந்து ஒரு லேயர் டைப், இது டெக்ஸ்ட் டைப் இல்லை இப்போது, அதாவது காமன் டைப் லேயர். அது மாதிரி தான் இப்போ நான் அன்டூ பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ அது மாதிரி தான் இப்போது அடுத்தது வந்து இந்த லேயர். இது வந்து ஏற்கனவே இந்த ஷேப் டைப்பில் தான் இருந்துச்சு லேயர் 2ன்றது சரியா. ஆனால் இப்போ இது என்ன டைப்பில் இருந்துச்சு, ஒரு லேயர் டைப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை ஷேப்புக்குள்ளே போய் கலரை அட்ஜஸ்ட் பண்ணியலுமா? ஒன்றுமே நடக்காது, மாறாது. ஏன்னு சொன்னால் இது இப்போ காமன் டைப் லேயர் சரியா. இது காமன் லேயர்ஸ் தான். இது இப்படி காமன் லேயராக இந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அது ஒரு சாதாரண லேயரை தான் அங்கே இருக்கு. அப்போ நம்ம அதை எடிட்டபிள்லாம் பண்ணிடலாம். அதுக்கு லேயர் ஸ்டைல்ன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பிளெண்டிங் ஆப்ஷன். அதை நம்ம பின்னால் பார்ப்போம், ஒரு தனி கான்செப்ட் அது. அப்போ இப்போதைக்கு நீங்கள் விளங்கி கொள்ளணும் லேயர்ஸ்னால் என்ன, லேயர்ஸில் எத்தனை டைப் லேயர் இருக்குது, லேயரை வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் லேயர் இருக்குது. இந்த இமேஜ் லேயர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது இடத்துல, 5வது இடத்துல, பேக்ரவுண்டை தாண்டி 5வது இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லேயர்கிட்ட கொண்டு வந்துட்டீங்க, அதாவது இந்த ஒரேஞ்ச் லேயரை பாருங்கள். இப்போ இந்த ஒரேஞ்ச் லேயருக்கு மேலே இருக்குது இந்த இமேஜ் லேயர். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இந்த ஒரேஞ்ச் லேயரை மேலே கொண்டு வரணும்னா என்ன செய்வீங்க? இந்த அரிச்சு ஒரேஞ்ச் லேயர், இந்த ஆச்சு இமேஜ் லேயரை கீழே கொண்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு போயிடும். இப்போ இந்த லேயர் தான் 2வது இடத்துல வச்சு பாருங்கள், பேக்ரவுண்டுக்கு அடுத்தது அந்த லேயர் இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ் லேயர். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இது ப்ரீவியூ ஆகுறதுலேயே விளங்கும். அதாவது இந்த எல்லா லேயரும் மேலே இருக்குது, இதுக்கு மேலே, அதுக்கு இது இந்த ஒயிட் லேயருக்கு மேலே இருக்குது. இதுதான் அந்த லேயர்ஸோட ஆர்டர் சரியா. இப்போது இது வந்து லேயருக்குரிய பேசிக் கான்செப்ட்.